ஆகஸ்ட் 2021 டைம் வந்து கரெக்டாக 9:30 ஆகுது. நாம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி ஸ்கேல்பிங் அட்டன் பண்ண கஸ்டமர்ஸ்க்காக ஆப்ஷன் செல்லிங் பண்ணி எப்படி வந்து நம்ம கம்மியான மார்ஜினில் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் நம்ம ஆப்ஷன் பையிங்லேயே ரொம்ப ஹைலி சக்ஸஸ் ரேட் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் வந்து நமக்கு பயம் இல்லாமல் பண்ணுறதுக்கும் அதாவது இன்னும் ப்ராபபிலிட்டி கூட்டுறதுக்கும் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து உதவும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னன்றதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னொரு தடவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்க்காதவங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 35,400 கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 208 கிட்ட நம்ம ஷார்ட் அடிச்சிருக்கோம். அதாவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் பண்ண உடனே நமக்கு மார்ஜின் வந்து கம்மியாகும், அந்த கவலைலாம் மார்ஜின் அதிகமாக வேணும், அந்த கவலை வேண்டாம். அது எப்படி பண்ணுறது, எப்படி நான் குறைச்சிருக்கேன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 35,400 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீக்குக்காக, அதாவது இந்த மொத்த வீக்குக்காக ஒரு ஹெட்ஜிங்காக 37,200 கால் ஆப்ஷன் நான் பை பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து வீக்குக்காகவும் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லிக்காகவும் பண்ணிக்கலாம். எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை அதாவது முதல்ல நான் இது வந்து இந்த என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்றதை முதல்ல காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், 37,200 கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணியிருக்கோம். 37,200 கால் ஆப்ஷன். அது வந்து ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் காட்டலை, நான் 37,100 கால் ஆப்ஷனே காட்டுறேன். ஏன்னா அது லிஸ்ட்லேருந்து வெளியில் இருக்குது. ஸோ அதுவும் இதே 10 ரூபாய்க்கு தான் பை பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதே 10 ரூபானே போட்டு தரேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பை ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 10 ரூபா 75 பைசா. அதே போல் செல் அடித்தது 37,400 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம். அதை ஒரு லாட் செல் பண்ணுறோம். இப்போது இந்த ஆப்ஷன் செல்லிங்க்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது மார்ஜின் பார்த்தீங்கன்னா, வெறும் 55,000 ரூபா 56,000 தான் தேவைப்படுது. இதுலேயே 56,000 காட்டுது. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அவ்வளோ இல்லை, இன்னும் கம்மியாக தான். எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா 38,000 ரூபாலேருந்து 39,000 தான் தேவைப்படுது இதுக்கு, இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கு. சாதாரணமாக ஒரு ஆப்ஷன் பண்ணுறவங்க ஒரு 50,000 போட்டு பண்ணும்போது கூட இதில் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனாலன்னா 70% நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் சைட்வேஸ் போனால் கூட. இன்ஃபேக்ட் நான் வந்து பையிங் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, பையிங் தாராளமாக எல்லாரும் பண்ணலாம். நானும் பையிங் கிட்டத்தட்ட 1 வருஷமாக டெய்லி பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது, அந்த டைம் டிகேலே நம்ம தப்பிப்போம். சாதாரணமாக இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே வருதுன்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம். சாதாரணமாக எந்த மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டியுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 35,200னா 35,400 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணியிருப்போம். 35,400 புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்போம். 35,400 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 358 ரூபா இருக்குது. அந்த சார்ட்டை நான் போட்டு காட்டுறேன். 35,400 புட் ஆப்ஷனை கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணியிருப்போம். 350-24 பண்ணியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்ம லாபத்திலே வெளியில் வந்திருப்போம். பையிங் பண்ணுறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தாலே தெரியுது நமக்கு நம்ம எத்தனை மணிக்கு செல் அடிச்சணும். உதாரணத்துக்கு நான் வந்து 9:25 செல் அடிச்சிருக்கேன். அதே 9:25 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக ப்ராஃபிட்டு வந்திருக்கும். அதில் வந்து எந்த விதமான டவுட் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு நிறைய பேர் வந்து சரி எனக்கு டைம் டிகே மாட்டக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஆப்ஷன் செல்லிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழு பலனும் கிடைக்குது. அதாவது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி 3 சினாரியோ இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் 3 சினாரியோ இருக்குது. அதை நான் இன்னொரு தடவை வந்து லைவ்லேயே நான் வந்து அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டையை பை பண்ணதுக்கப்புறமா 3 விதமான ட்ரெண்டில் அது போயாகணும். அதாவது ஒரு அப் ட்ரெண்டு, மார்க்கெட் மேலே போகலாம். அதாவது நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போகுதுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க, மார்க்கெட் கீழே வருதுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம். உதாரணத்துக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணுறோன்னா நமக்கு 3 விதமான சிச்சுவேஷன் நம்ம டேக்கிள் பண்ணணும். ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், ஒன்று மார்க்கெட் கீழே வரணும், ஒன்று மார்க்கெட் சைட்வேஸ் போகணும். இந்த 3 தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். இப்போது நம்ம புட் ஆப்ஷன் வாங்கினதுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே போச்சுன்னா நமக்கு இதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நம்ம புட் ஆப்ஷன் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா நமக்கு லாஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம பி வந்து பை பண்ணியிருக்கோம்,
சரிங்களா? சாதாரணமாக பையர்ஸ்க்கு வரும்போது பை பண்ணியிருக்கோம். அதே போல் மார்க்கெட் சைட்வேஸ் போச்சுனாலும் நமக்கு டைம் டிகேனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 சினாரியோ நமக்கு இதில் இருக்குது. அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுனால மார்க்கெட் கீழே போகிற பட்சத்தில். இதே இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்? கால் ஆப்ஷனை ஷார்ட் அடிச்சிருக்கேன். அதாவது ஆப்ஷன் ரைட்டிங் போட்டிருக்கேன். அப்போ என்ன நடக்கும்? இதே 3 சிச்சுவேஷன் போடலாம். கால் ஆப்ஷன் செல் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னா மார்க்கெட்டு மேலே போகணும், இல்லை கீழே வரணும், இல்லை சைட்வேஸ் போகணும். இப்போ நான் கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன்னா எந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன்றதை முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல நான் செல் பண்ணியிருக்கிறது 35,400 கால் ஆப்ஷன். அதாவது கரண்ட் மார்க்கெட்லேருந்து 200 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் எனக்கு 35,400க்கு மேலே போனாதான் ஓரளவுக்கு ரொம்ப பயங்கரமான லாஸ் தரும் இன்ட்ராடேல. சரி, அப்படி இல்லை 35,200லேருந்து 300 போதுன்னு வச்சுக்கோம், அவ்வளோ ஸ்பீடாக ஏறாது. ஏன்னா இதனுடைய டெல்டா வேல்யூ கம்மி. சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா எனக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டு இருக்கு, அதனால எனக்கு வந்து லாபம் நிறைய தருது. அதனால லாபம் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும், ப்ராஃபிட். சப்போஸ் பேங்க் நிஃப்டி கீழே போகாமல் சைட்வேஸ் போச்சுன்னா கூட எனக்கு டைம் டிகேனால அதில் நஷ்டம் ஏற்படாமல் லாபம் தான் தரும். இப்போ ஒரு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இதை நம்ம 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது? 3 விஷயம் தான் நடக்கணும். அதாவது ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும்போது 33.3% இது பையிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 33.3% மார்க்கெட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் 33.3% நமக்கு மார்க்கெட்டு சைட்வேஸ் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதே தான் நமக்கு காலை ஷார்ட் அடிக்கும் போதும் எது பண்ணாலும் ப்ராபபிலிட்டி 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்றா மேலே கால் ஆப்ஷன் நான் வந்து ஷார்ட் அடித்த உடனே எனக்கு அகேன்ஸ்டாக மேலே போச்சு சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னா 33.3%. சப்போஸ் கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் அடிச்சதுக்கப்புறம் இது கீழே வரதுக்கு சதவீதம் எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னா 33.3%. சைட்வேஸ் போகிறதுக்கும் 33.3% இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு நம்ம ஒரு பொருளை பை பண்ணாலும் செல் பண்ணாலும் இந்த 3 விஷயம் தான் நடக்கணும். அப்போது இந்த கால் ஷார்ட் அடிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேல்பிங்கில் நமக்கு 2 சினாரியோ வந்து நமக்கு லாபத்தை இருக்கு, ஒரு சினாரியோ நமக்கு நஷ்டத்தில் இருக்கு. அப்போ இது 33.33 சேர்த்தா கிட்டத்தட்ட 67% மேல நமக்கு லாபம் இருக்கு. இந்த கான்செப்ட்ல இப்போ நான் இன்னைக்கு போட்ட இதுல 67% டிஃபால்ட்டா, அதாவது நாம எதையுமே பார்க்காம, ஆனா நம்ம ஸ்கேல்பிங்க்குன்னு ஒரு தனி கான்செப்டை ஃபாலோ பண்றோம். ஒரு எக்ஸலண்ட் கான்செப்ட் அது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மா நமக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்குது. அதனாலதான் இப்போ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ஆர்டரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியரா. இப்போ அந்த ஆர்டரை நான் போட்டாலே தெரிஞ்சிடும். இப்போ இன்னைக்கு நான் போட்ட ஆர்டரே காட்டுறேன். 37,100 கால் ஆப்ஷனை சும்மா பை பண்ணுவோம். பை பண்ணிட்டு ஒரு லாட்டு, அதே போல 35,400 கால் ஆப்ஷன் செல் பண்ணுவோம். செல் பண்ணனா நமக்கு எவ்வளோ சதவீதம் ப்ராபபிலிட்டி காட்டுதுன்னு பாருங்க, உங்களுக்கு இதில் புரிஞ்சிடும். 70% காட்டுது. எதனால 70% காட்டுது? இந்த 3 பங்குல 2 பங்கு நமக்கு சாதகமா இருக்கு. ஸோ இந்த 33 இன்னும் கூடி இருக்கு. ஸோ 70% நமக்கு காட்டுது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். இதே நம்ம டைரக்டா 35,400 புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா, அதாவது இந்த மணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி காட்டுதுன்றதை நம்ம பார்க்கலாம். 35,400 புட் ஆப்ஷன், வெறும் புட் ஆப்ஷன் மட்டும் வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன காட்டுதுன்றதை நம்ம இப்போ ட்ராக் பண்ணலாம். 35,400 புட் ஆப்ஷன் டைரக்டா நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 41% தான் நமக்கு லாபம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், வெறும் கால் ஆப்ஷனை பை, அதாவது டைரக்டா நேக்கடா பை பண்ணும்போது அதனுடைய சதவீதம் 41% இருக்கு. இதே செல்லிங் பண்ணும்போது நமக்கு சதவீதம் அப்படியே டபுள் த டைம் 80% நமக்கு லாபம் வருது. ஆனா இப்போ நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா, நம்மளால அந்த மாதிரி டைரக்டா ஆப்ஷன் செல்லிங் போகும்போது நமக்கு லாபம் தருமா தராதான்றது தான் நம்ம கொஸ்டின். இப்போ அந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ நான் வந்து சிம்பிளான விளக்கம் கொடுத்துருக்கேன். நாம என்ன பண்றோம், முதல்ல ஒரு வாரத்துக்கு அவுட் ஆஃப் த மணி 10 ரூபா இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஒரு வாரத்துக்கு பை பண்ணி வச்சிடறோம். இதை சும்மா டெய்லி பை பண்ண தேவையில்லை. இந்த வாரம் வேணும்னா திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பை பண்ணி வச்சிருந்தா அது பாட்டி இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை நீங்க டைரக்டா ஷார்ட் அடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது பெருமளவு மார்ஜின், உங்களுடைய மார்ஜின் வந்து மினிமம்
55,000 போட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து நமக்கு இது பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39,000 ரூபா தான் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் 10,000 அதிகமாக காட்டுது. 39,000 தான் நமக்கு இதில் மார்ஜின் தேவைப்படுது. ஸோ நீங்கள் 400 ரூபா கொடுத்து ஒரு ஆப்ஷன் பை பண்ணும்போது 10,000 உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இதில் எக்ஸ்ட்ரா 20,000 ரூபா ஆகுது. ஆனால் நமக்கு வாய்ப்புகள் 2 மடங்கு நமக்கு அதிகரிக்குது. இதுதான் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போதைக்கு பார்க்குறோம், நம்முடைய கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ரோபோ மூலமாக ஸ்கேல்பிங் போட்டதில் நமக்கு லாபம் வந்து 6,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நெட்டு பார்த்தீங்கன்னா 6,800 7,000 ரூபா இருக்குது. நெட்டு பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதாவது இதில் என்னென்னா மார்க்கெட்டு மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, சைட்வேஸ் போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம எடுக்கும்போதே ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் தான் எடுக்கிறோம். அதனால நமக்கு இதில் லாபம் வந்து பெருமளவில் ப்ராபபிலிட்டி வந்து சக்ஸஸ் வந்து அதிகமாகுது. இவ்வளோதான் இதில் சிம்பிளான விஷயம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது டைம் பார்த்தோம்னா கரெக்டாக 9:54 ஆகுது. நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக 4 லாட் கட் பண்ணிடுச்சு ரோபோ. 4 லாட் வந்து இதுலேயும் கட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து 4 லாட் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 9,800 ரூபா 9,900 ரூபா இருக்குது. இப்போ நான் இதனுடைய இன்னொரு பெனிஃபிட்டை சொல்கிறேன். முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நாம் வந்து 208 விற்று ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆப்ஷன் ஆனது 242 நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. 242 நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்குது. இப்போ 242 நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும் கூட நமக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான். இதே ஒரு பை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்டானது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகலாம். இப்போ இதுவும் ஒரு அபரிவிதமான ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்குறா இருக்கிறோம் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வாங்கலாம். 361 வாங்கியிருப்பாங்க, 428 கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட். நம்ம போட்டிருந்தா இன்னும் அதே லாபம் தான் இருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மெத்தடாலஜி உள்ள சம்மந்தப்பட்ட விஷயம். பட் இந்த கான்செப்டை விளக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் மார்க்கெட் விறுவிறுன்னு ரிவர்ஸ் ஆச்சுன்னா கூட இந்த நம்ம ஷார்ட் அடிச்சிருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ஆனது கால் ஆப்ஷன் ஆனது திரும்ப 242 போகும்ன்றது வந்து ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப அவுட் ஆஃப் த மணி ஆயிடுச்சு. ரொம்ப அவுட் ஆஃப் த மணினா இப்போ 35,100 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது 35,400, 250 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணின்றது திரும்ப போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும்னா ரொம்ப மார்க்கெட் வீரியமாக வி ஷேப் ரிகவரி மாதிரி கொடுக்கணும். அது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். ஸோ இது நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் தருது. ஸோ நான் வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான பெனிஃபிட் தரேன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஒரு வருஷமாக வெறும் ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணி லாபத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட் கான்செப்ட். இதில் ஆப்ஷன் செல்லிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, பல்க் குவான்டிட்டி போட விரும்புகிறவங்க, ரெண்டாவது சார் எனக்கு வந்து இந்த டைம் டிகேலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். அது பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணி பை பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்பவே எளிமையாக இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 லாட் தான் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம் 9,500 ரூபா கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2வது டார்கெட் அச்சீவ் பண்ண போகுது நம்ம செல் பண்ண ஆப்ஷன். அதே போல் பை பண்ணியிருந்தோன்னா ஒரு வேலை ரெகுலராக பண்ணுற மாதிரி நம்ம நிறைய பேர் பை பண்ணியிருப்பீங்க நம்ம கஸ்டமரில். அவங்க பார்த்தீங்கன்னா 364 வாங்கினது 464 100 பாயிண்ட் கிட்ட நமக்கு லாபத்தில் இருக்குது. பை பண்ணாலும் லாபத்தில் தான் இருக்குது. சரி, ஏன்னா அது நம்ம கான்செப்ட் சம்மந்தப்பட்டது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 147 ரூபா கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 11,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. 11,600 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. இது நமக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கட்டுக்குள்ளே கரெக்டாக வச்சுக்கணும் நம்முடைய ஆசையும் சரி எதிர்பார்ப்பையும் சரி. ஸோ நம்ம இது வந்து நெஸ்ட்லேயும் கட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? 10,800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது நமக்கு. இப்போது நம்ம என்ன இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த அவுட் ஆஃப் த மணிலேயும் நமக்கு பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். 10 ரூபா 75 பைசாவில் நம்ம வாங்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது? 9 ரூபா இருக்குது. வெறும் 200 ரூபா 300 ரூபா தான் லாஸு. ஆனால் இந்த 300 ரூபா நம்ம வந்து மொத்தம் நான் சொல்கிறது 8 லாட்டுக்கே 300 ரூபா தான் லாஸு. 8 லாட்டுக்கு 300 ரூபான்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு. இப்போ சப்போஸ் இது வேணாம் அப்படின்னா இது நம்ம ஸ்கொயராக பண்ணிக்கலாம். ஏன்னா இது 330 ரூபா, இப்போ பார்த்துங்க 350 ரூபா தான் லாஸ் இதில் நமக்கு. ஆனால் ப்ராஃபிட் வரும்போது 11,145 ரூபா நமக்கு லாபம் வந்திருக்கு. இந்த இன்சூரன்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து வாங்குறோம். ஏன்னா இதில் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. இந்த 37,200 கால் ஆப்ஷன் 10 ரூபாலேருந்து, ஏன்னா 10 ரூபா வாங்கினா 9 ரூபா கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு 350 ரூபா. ஆனால் நமக்கு பெருமளவு மார்ஜின் குறையுது, நம்மளுடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். இப்போ நம்ம புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலும் ப்ராஃபிட் எடுத்துருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா 360லேருந்து
கிட்டத்தட்ட 480 வரையும் போயிருக்கான். சில டைம் மார்க்கெட் சைடு வேஸ் போகும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்ற காரணத்தினால தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது, செல்லிங் நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க. ஸோ இந்த செல்லிங்கில் எப்படி மார்ஜின் குறைக்கலான்றதுக்கு தான் இந்த செஷன் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ரெண்டாவது, எப்படி செல்லிங் குறைக்கலான்றது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. அது பார்க்காதவங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதையும் சேர்த்து பாருங்க. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். என்னால் எல்லாமே ஒரே டைமில் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து இந்த ஸ்கேல்பிங்கும் பார்க்கணும் ப்ளஸ் ரோபோவும் பார்க்கணுன்றதுனால முதல்ல இதை தெளிவுபடுத்திட்டு திரும்ப ரோபோவை எடுத்து நான் ரோபோ ஸ்ட்ராட்டஜியும் பண்ண பார்க்குறேன். அதையும் கண்டிப்பாக பண்ணுறது உறுதி. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.